हाय फ्रेंड्स इनकी வந்து நம்ம ஒரு சூப்பரான சிம்பிளான இட்லி ஃப்ரைட் ரைஸ் தான் பார்க்க போறோம் நம்ம ஃபர்ஸ்ட் அடுப்புல pan வெச்சிட்டு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் கூட வந்து பாத்தீங்கன்னா பூண்டு வந்துட்டு குட்டி குட்டியா கட் பண்ணி சேர்த்திருக்கேன் ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க அது வந்து பாத்தீங்கன்னா நல்லா சாட் பண்ணிக்கோங்க அதாவது கருக விட்டுறாதீங்க கொஞ்சம் அது வேகணும் அவ்வளவுதான் சோ நல்லா சாட் பண்ணிட்டே இருங்க உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நசிங்கி பாக்கும்போது அது உடையணும் அந்த அளவுக்கு இருந்தா போதும் இப்போ வந்து சார்ட் பண்ண பிறகு நம்ம மற்ற திங்ஸ்லாம் சேர்த்துக்கலாம் நான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சின்ன சைஸ் அளவுக்கு வெங்காயம் சேர்த்திருக்கேன் நீல வாக்குல கட் பண்ணி எடுத்துர்க்கேங்க half சைஸ் அளவுக்கு கொடமிளகாய் எடுத்துர்க்கேன் நான் அதுமே வந்து கொஞ்சம் நல்லா வந்து சார்ட் பண்ணிக்கோங்க ஓகே கோஸ் வந்து பாத்தீங்கன்னா சின்ன சைஸ் அளவுக்கு நான் கோஸ் எடுத்துர்க்கேன் பீன்ஸ் வந்து 5 ல இருந்து 6 பீன்ஸ் கேரட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 2 எடுத்துர்க்கேன் அத மீடியம் சைஸ் அளவு எடுத்துர்க்கேன் இதெல்லாம் வந்துட்டு நல்லா கழுவிட்டு கட் பண்ணி எடுத்து ஆட் பண்ணிக்கோங்க உப்பு சேர்த்துக்கோங்க சீக்கிரமா கொஞ்சம் வதங்கிடும் சோ நல்லா வந்துட்டு வதக்கி விடுங்க அத நீங்க அடுப்பை வந்து ஹை ஃப்ளேம்ல வெச்சுக்கோங்க அப்பதான் நமக்கு கடையில கிடைக்கிற மாதிரி அந்த ஸ்மோக் ஸ்மெல் வரும் ஓகே இப்போ வந்து நசிக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் 90% வந்துட்டு நல்லா வெந்து இருக்கும் அதுக்கு ரொம்ப ஓவர் குக் பண்ணிடாதீங்க சோ ஃப்ரைட் ரைஸ்க்கு வந்து அப்படி இருந்தா நல்லா இருக்காது சோ நல்லா வந்து அத mix பண்ணி விட்டுடுங்க இப்போ வந்து நம்ம பாத்தீங்கன்னா ரெட் சில்லி சாஸ் நான் சேர்க்க போறேங்க இது கூட வந்து பாத்தீங்கன்னா 1 டீஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ் சேர்த்துக்கோங்க ரொம்ப அதிகமா சேர்க்காதீங்க இப்போ இதையுமே வந்து நல்லா mix பண்ணி விட்டுக்கோங்க நமக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த கலருமே வந்து நல்லா சேஞ்ச் ஆயிருக்கு பாருங்க இப்போ இத mix பண்ண பிறகு நம்ம வந்து ரைஸை சேர்த்துலாங்க நான் வந்து பாத்தீங்கன்னா 1 கப் அளவுக்கு பாஸ்மதி ரைஸ் எடுத்துர்க்கேன் இத வந்து கழுவிட்டு அரை மணி நேரம் ஊற வெச்ச பிறகு குக்கர்ல வெச்சு தாங்க நான் எடுத்துர்க்கேன் அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா 1 கப்புக்கு 1.5 கப் அளவுக்கு தண்ணி விட்டு 2 பிரஷர் வந்த பிறகு நான் ஆஃப் பண்ணிட்டேங்க பிரஷர்லாம் நல்லா போன பிறகு தான் வந்துட்டு நான் அதை எடுத்துட்டு நல்லா ஆற வெச்சேங்க சோ நல்லா உதிரி உதிரியா வந்திருக்கு பாருங்க நமக்கு ஓகே இது கூட வந்து பாத்தீங்கன்னா பெப்பர் சேர்த்துக்கோங்க சோ லைட்டா ஜென்டிலா mix பண்ணி விடுங்க அப்பதான் அந்த ரைஸ் வந்து உடையாது நீங்க குக்கர்ல வந்து பாத்தீங்கன்னா ரைஸ் சேக்கும்போது கொஞ்சமா எண்ணெய் சேர்த்துக்கோங்க அப்பதான் வந்துட்டு ஒட்டாம வரும் ரைஸ் ஓகே இப்போ நல்லா வந்து நம்ம mix பண்ணியாச்சு நீங்க ரொம்ப உடைச்சு நீங்க கலரி விட்டீங்க அப்படினா அந்த ரைஸ் எல்லாம் உடைஞ்சிரும் அதனால தான் மெதுவா அதுக்கு கலந்து விடணும் இப்போ வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் உப்பு கம்மியா இருக்கு நம்ம உப்பு சேர்த்துக்கலாங்க உப்பு சேர்த்துட்டு வந்துட்டு நல்லா mix பண்ணி விடுங்க இது வந்து ரொம்ப ஈஸியா செஞ்சிடலாம் நம்ம கடையிலேயே வாங்க வேண்டாங்க சோ மறக்காம இத வந்து உங்க குழந்தைகளுக்கு செஞ்சு கொடுங்க ஓகே நல்லா கலந்து விட்டாச்சு நம்ம ஓகேங்க நல்லா ரொம்ப வாசனையாவும் இருக்கு இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான இன்கிரிடியன்ட்ஸ் நம்ம வந்து சேர்க்க போறோங்க இது வந்து பாத்தீங்கன்னா பன்னீர் ரீப்ளேஸ்மென்ட் தான் இது வெறும் இட்லியை வந்துட்டு இந்த மாதிரி கட் பண்ணிட்டு எண்ணெயில வந்து நல்லா பொரிச்சு எடுக்கறோங்க அவ்வளவுதான் நான் உங்களுக்கு கட் பண்ணி காட்றேன் பாருங்க பன்னீர் மாதிரியே இருக்கும் சோ அத வந்து நம்ம சேர்த்துக்கலாம் நான் வந்துட்டு ஒரு 5 இட்லி எடுத்தேங்க இதுக்கு வந்து கரெக்ட்டா இருக்கும் 5 இட்லி எடுத்தோம்னா கரெக்ட்டா இருக்கும் இந்த ரைஸ்க்கு ஓகே இப்போ வந்து இத ஆட் பண்ணிடுங்க நீங்க பொரிக்கும்போதே வந்து பாத்தீங்கன்னா சாப்பிட டெம்ப்டிங் ஆகும் உங்களுக்கு சோ அவ்வளவு கிறிஸ்பியா இருக்கும் நல்லா சோ நல்லா சூப்பரா ரெடி ஆயிடுச்சு பாருங்க சூப்பரான இட்லி ஃப்ரைட் ரைஸ் ரெடி உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க Thank you